எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 19க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. நீங்கள் ஒருத்தரும் லைக் கொடுக்கறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்ம சேனலை மேலும் அதாவது வியூவர்ஸ் அதிகப்படுத்தும். அதே மாதிரி நிறைய பேரை போய் சென்று சேரடையும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். முதல் கேள்வி, கிபி 1829ஆம் ஆண்டு சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்த வில்லியம் பெண்டிங் பிரபுவுக்கு உதவிய இந்தியர் யார்? ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய். தமது அமைச்சர் ஆரியநாதர் உதவியோடு புதிய நிர்வாக முறையான பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விஸ்வநாத நாயக்கர். ஃபெரோஸ் துக்ளக் இசையில் காட்டிய ஆர்வம் ராக் தர்பன் என்ற இந்திய சமஸ்கிருத இசை நூலை எந்த மொழியில் மொழிபெயர்த்தனர்? பாரசீகம். 9 வானங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? 9 வானங்கள் என்ற நூலின் ஆசிரியர் அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ரு. பிரம்மதேய கிழவர் என்பது. பிரம்மதேய கிழவர் என்பது பிரம்மதேய குடியிருப்புகளில் உயர் தகுதி நிலையில். அடுத்து, தஞ்சை நாயக்கர் வம்சத்தின் கடைசி அரசராக இவர் கருதப்படுகிறார். தஞ்சை நாயக்கர் வம்சத்தின் கடைசி அரசராக இவர் கருதப்படுகிறார். இதுக்கு சரியான விடை விஜயராகவா. அடுத்து, வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு கிபி 1806. அடுத்து, தமது காலத்தில் அதிக எண்ணிக்கையிலான கோயில்களை எழுப்பி ஆதரித்தவர்கள். தமது காலத்தில் அதிக எண்ணிக்கையிலான கோயில்களை எழுப்பி ஆதரித்தவர்கள் சோழர்கள். தச்சர் மானியம் என்பது மரவேலை செய்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம். மரவேலை செய்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம். உய்யக்கொண்டான் கால்வாய் இன்றும் இவரது பெருமைகளை எடுத்து உரைக்கிறது. ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள். ராஜா தேசிங்கின் மனைவி சதி மேற்கொண்டு உயிர் துறந்த இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை. பிந்துசாரரின் இயற்பெயர். பிந்துசாரரின் இயற்பெயர் சிம்ஹசேனா. சிம்ஹசேனா. அடுத்து, ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையிடம் எங்கு உள்ளது? புதுதில்லி. புதுதில்லி. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் திட்டமிட்ட நகர அமைப்பு. திட்டமிட்ட நகர அமைப்பு. அடுத்து, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தைச் சேர்ந்த செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் உள்ள மாநிலம் ஹரியானா. ஹரியானா. அடுத்து, லோத்தல் எனும் இடம் எந்த ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? சபர்மதி. சபர்மதி. மதுரை மீனாட்சி கோவில் மண்டபத்திற்கு பொன்னாலான தகடுகளை பதித்தவர்
கிருஷ்ணப்ப தேவர். கிருஷ்ணப்ப தேவர். திருமலை நாயக்கர் மஹால் எந்த நாட்டின் சிற்பியின் மேற்பார்வையில் கட்டப்பட்டது? இத்தாலி. இத்தாலி. அருணாச்சலேஸ்வர ஆலய கோபுரத்தை கட்டி முடித்தவர். அருணாச்சலேஸ்வர ஆலய கோபுரத்தை கட்டி முடித்தவர் அச்சுதப்பர். அச்சுதப்பர். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது? மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு. கீழ்கண்டவற்றில் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம். லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தற்போது லோத்தல் எந்த மாநிலத்தில் உள்ளது? குஜராத். குஜராத். இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய கால பண்பாடு நிலவிய இடங்களில் தீக்கோழிகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்த இடங்கள். பாட்னா. பாட்னா. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை. நன்றி.